வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார்ட்டை நம்ம ஓகே படிக்க தெரிஞ்சால் போதும், ப்ராஃபிட்டு உங்களை தேடி வரும். ஓகே, அப்படின்னா என்னென்னா, டைட்டில் கேட்டோன்னா ஓகே சார்ட்டு படித்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு வரலாம் கேள்வி. ஆமாம், கண்டிப்பாக இதுக்கு வரும். ஓகேங்களா, ப்ராஃபிட்டை கேரண்டி சொல்ல முடியாது, உங்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது. ஓகே, ஆனால் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும் சார்ட். ஓகேங்களா, ட்ரேடிங்கில் பலர் ஒரு இண்டிகேட்டர் சொன்னதும் உடனே அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. டெலகிராம் காலில் யாராவது வந்து சொன்னாங்க, ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க, இங்கே என்ட்ரி எடுன்னு சொன்னாங்க, அதனால் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதால அதுவும் வந்து ப்ராப்ளம். ஓகே, மார்க்கெட் ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். ஓகே, பையர்ஸ் இருக்கிறாங்களா? இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் டவுன்வர்டில் போயின்னு இருக்குது. ஓகே, சரி, இங்கே பையர்ஸ் யாராவது இருக்கிறாங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல்லு செல்லர். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்தாங்க, மறுபடியும் செல்லர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, மறுபடியும் செல்லர். இப்போ செல்லர் குறைஞ்சிட்டாங்க, பையர்ஸ் இருக்கிறாங்க, செல்லர் கம்மியாக ஆகிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை ஃபுல்லாக. கரெக்டுங்களா? அப்போ இதன் சார்ட்டில் நீங்கள் ஒரு சார்ட்டும் இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேண்டலில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஒவ்வொரு கேண்டலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ப்ரைஸ் எப்படி நவருது அப்படின்னு காட்டும். ஓகே, உடனே க்ரீன் கேண்டல் வந்த உடனே போயிட்டு நம்ம க்ரீன் கேண்டல் வந்துருச்சு, இவ்வளோ பெருசு, டக்குன்னு போய் வாங்கி வச்சிடுறது. ஓகே, ரெட்டு கேண்டல் வந்துருச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணோம், விற்றுடணும், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. கேண்டில் எங்கே உருவாகுது, அதனுடைய சைஸ் என்ன, அது எதனால் ஆகுது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, ரெண்டாவது ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்வேர்டா, லோயர் லோ போதா, ஹையர் ஹை போதா, அது பாருங்கள், லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி லோ போதா, ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இதனுடைய சப்போர்ட். இங்கே இருக்குது, இதனுடைய சப்போர்ட்டில் வந்து வெளியே வந்துருச்சு, மறுபடியும் கீழே போயின்னு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஹையர் லோ, ட்ரெண்டு, சரியான என்ட்ரி, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்கணும். எங்கே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம், எங்கே வந்து டார்கெட் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் தாங்குவீங்க அப்படின்றத பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த சார்ட்டு ஓகே, அதனால் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மற்றவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல வாங்குன்னு சொல்கிறாங்க, அதிக ப்ராஃபிட் ஆசையில் உடனே போய் ரிஸ்க் எடுக்காதீங்க. சார்ட்டை மட்டும் படிக்க கற்றுக்குங்க. அப்புறம் ரிஸ்க்கை கட்டுப்படுத்துங்க, டிசிப்ளினோடு இருங்க. சார்ட்டை படிக்க தெரிஞ்ச ப்ராஃபிட்டை துரத்த வேண்டிய அவசியம் குறையும். ஓகே, நல்ல வாய்ப்புகளை அடையாளம் காண கற்றுக்கொள்வீர்கள். புரியுதுங்களா? இப்போது இந்த சார்ட்டில் நீங்களே கூட பாருங்கள், வேறு எந்த சார்ட்டை கூட நிஃப்டி 50யோ இல்லை இன்ஃபியோ இல்லாட்டி டிசிஎஸ், நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள், எடுப்போம். ஓகே, இன்ஃபோசிஸ் கூட எடுப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒவ்வொரு தடவும் இந்த லைனை போய் டச் பண்ணிட்டு திருப்பி வருது. ஒவ்வொரு தடவும் போனால் இந்த லைனை கிராஸ் பண்ணாமல் போயிட்டே கீழே தான் போயிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது நம்ம இதையே பார்க்கலாம். இதை பார்த்தாலே சார்ட் ஓகே, இது வந்து டவுன்வர்டில் போயின்னு இருக்குது, இன்னும் அப்வர்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை கிராஸ் பண்ணி முடிஞ்சு போனால் அதுக்கப்புறம் இங்கே போகலாம், அதுக்கப்புறம் இங்கே போகலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ சார்ட்டை வந்து நீங்கள் படிக்க தெரிஞ்சாலே போதும். ஓகே, 4 ஹவர்ஸு 5 ஹவர்ஸு இல்லை எதோ உங்களுக்கு இது ட்ரேடிங் வந்து 5 மினிட்ஸில், நீங்கள் இன்ட்ராடேவாக இருந்தால் 5 மினிட்ஸில் எடுங்க. ஓகே, அதை எப்படி எடுக்கணும், எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய சார்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பையர்ஸ், கொஞ்சம் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, திருப்பி பையர்ஸ், திருப்பி கொஞ்சம், திரும்ப பையர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, மறுபடியும் ஏன் இங்கே வந்தது, எல்லாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி இங்கே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டில் ஒவ்வொரு பாரும் நீங்கள் பார்க்கலாம். படிக்க தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அடுத்தது என்ன நிலைமை, அடுத்தது எங்கே போக போகுது, அது
அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். இந்த 5 மினிட்ஸில் கூட போய் பாருங்கள். 5 மினிட்ஸில் என்ன நிலவரம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது கிராஸ் பண்ணல, இதை கிராஸ் பண்ணல, இப்படியே கிராஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்குது. இது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, ட்ரையாங்குலரோட வெளியே போயிருக்கு. வெளியே போயிட்டு திரும்ப இந்த இடம் வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. என்ட்ரி இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் இங்கே போயிடுச்சு அதனால் இங்கே வந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே இங்கே என்ட்ரி பண்ண முடியாது. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் சார்ட்டை பார்த்தீங்கன்னா லைன் எப்படி போடணும், எப்படி ட்ரெண்ட் வரையணும், எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ சார்ட்டில் வந்து யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது, யாருடைய ஓகே ஸ்ட்ராங்கர் பையரா இல்லை செல்லரா, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலு தெரிஞ்சிடணும். இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, எப்படி படிக்கிறோம், ஒரு டாப்பிக்கை மறுபடியும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் போங்க, ப்ரீவியஸ் டேஸ் கூட எடுத்து பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்க்குறீங்க, திரும்ப இங்கே வந்தோடனே சரி முடிஞ்சு போச்சு இங்கே மார்க்கெட். பட் இங்கே வந்தோடனே திரும்ப ரிவர்சல். ஸோ ஒன்று இங்கே நீங்கள் வாங்கலாம், இல்லாட்டி கீழே இறங்குன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இங்கே நடுவில்லாம் பண்ணவே கூடாது. எந்த இடம் வந்து ஓகே நம்ம லைன் போட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு நம்ம பல விஷயத்தில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி இப்போ லைவ் மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன போயின்னு இருக்குது. ஓகே. மார்க்கெட்டில் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்துல லைன் போட்டோம் கரெக்டுங்களா. இப்போ இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது போட்டிங்கன்னா ஸோ இப்படி நீங்களே ஒரு லைனை போடுங்க. ஓகே. அப்படி போடுங்க. ஸோ இங்கே போச்சு, திருப்பி இங்கே வந்தது, திருப்பி இங்கே போச்சு, திருப்பி இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே வந்தால் நம்ம ஸ்ட்ராங் பை, இங்கே வந்தால் நீங்கள் லைட்டாக தான் இது பண்ண முடியும். பட் இங்கே வந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங் பை இருக்குது, வந்தோடனே நீங்கள் வாங்கலாம். ஓகே. கேண்டில் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சார்ட்டை வந்து நீங்கள் கற்றுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும், அண்ட் தென் வெளியே வர முடியும். ஓகே. நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ வெரி மச்.